ஸோ இந்த மாரி நம்ம எழுதுறோம், எழுத்துல ஆசை இருக்கு. இது சார்ந்த ஒரு வேலையும் இருக்கு. அதுவும் சினிமா துறையில இருக்கு அப்படின்றத எப்போ நீங்க உணர்ந்தீங்க? இல்ல எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படிலாம் எனக்கு இங்க சென்னை வந்த பிறகு, ஒரு சில வெற்றிகளுக்கு பிறகு தான் அப்படி இது ஒரு துறைன்னு எனக்கு உணர முடிஞ்சது. முன்னாடிலாம் அப்படி இல்லவே இல்ல. ஊர்லேருந்து கிளம்பி ஓடி வந்தப்பலாம், ஒரு குருட்டாம்போக்குல தான் ஓடி வந்தது. ஆமா. முதல் வீட்டுக்கு பாடல் ஓடி எழுதும்போது வந்தீங்களா? ஆமா. எதுக்கு? பாட்டு எழுத ஓ! வீட்ல விடுவாங்களா யாராவது? பாட்டு எழுத அப்படியா? போறேன். ஆமா. நான் ஓடி வந்ததப்போ 9வது நான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன வயசு. என்னங்க சொல்றீங்க? 9த் படிக்கிற பையன் சென்னைக்கு ஆமா. தனியா வந்திருக்காரு. சேலம்லேருந்து ஓடி வந்துட்டேன். ஆ. அப்புறம் இருக்க முடியாம மீண்டும் திரும்பி ஊருக்கு போய் ம். +2லாம் போக வேண்டிய கட்டம். நான் இனிமேல் ஸ்கூல்லாம் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நின்னு ஆமா. அதன் பிறகு மீண்டும் அப்பா, அம்மாவோட உறுதுணையோட, அண்ணனோட ஹெல்ப்போட மீண்டும் வந்தேன். நான் ஓடி வந்தப்போ எனக்கு எந்த நோக்கமும் தெரியாது. சினிமாக்குள்ள பாடல்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அது மட்டும் தான் தெரியும். அங்க ஒரு பெரிய துறை அது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒண்ணு நெனச்சுட்டோம், அத செய்யணும் அவ்வளோதான். இது நாள் வரைக்கும் அதுதான். நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம், அத செய்யணும். அது எந்த தடை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னமும் இருக்கு. அப்படிதான் அப்பயும் ஓடி வந்தது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.